ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த புதன்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருப்பது தான் நம்முடைய பலன். பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், வியாதி வரட்டும், என்ன வந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலன். சரி, இந்த வாரம் ஃபுல்லாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும், அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா, பலவானை முந்தி கட்டணும். அதுதான் நம்முடைய தலைப்பு. முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம பலவானை முந்தி கட்டணும் அப்படின்னா நமக்கு யார் வேணும் அப்படின்னா இயேசு வேணும். நேற்று தினம் பார்த்தோம் என்னென்னா, நாம பலவான்களாக மாறும். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் போதாது, விசுவாசத்தில், ஜபத்தில், வேதவாசிப்பில் பலவான்களாய் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 13வது அதிகாரத்துடைய 32வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பலவானை நம்ம முந்தி கட்டணும் அப்படின்னா, இந்த பலவானை நம்ம பார்க்குற விதத்தை மாற்றணும். இப்போ நான் வாசித்த வசனம் என்ன சம்பவம் அப்படின்னா, இங்கே கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு 12 பேர் போகிறாங்க. 12 பேரில் 10 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் ஜனங்களை, நம்ம போகிற ஜனங்களை கொல்லக்கூடிய, விழுங்கக்கூடியதான ஒரு தேசம். ஏன் அப்படின்னா, அங்கே யார் இருக்கா அப்படின்னா ராட்சதரான மனுஷர்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கியருடைய மனுஷர்கள் அங்கே இருக்காங்க. அதனால் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, நம்மளை எல்லாரையும் கொண்டு போட்டுருவாங்க. நம்மளாம் அங்கே போய் பழைக்க முடியாது, நம்மளாம் அங்கே போய் வாழ முடியாது, நம்மளாம் அங்கே போய் ஆசீர்வதிக்க முடியாது. இன்றைக்கி நாமளும் அப்படி தான் பார்க்குறோம்ல. நம்மளோட வேலையாக இருக்கட்டும், நம்முடைய சூழ்நிலைகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பமாக இருக்கட்டும், நம்ம பார்க்குற விதம் அப்படி தான் இருக்குல்ல. இங்கெல்லாம் நான் போய் என்ன பண்ணிட போகிறேன், அப்படி தானே. என் வேலையில் நான் என்ன சாதிச்சிட போகிறேன், இந்த வேலையில் நான் என்ன பண்ணிட முடியும், இந்த வேலையிலேருந்து என்னால் என்ன ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், இந்த சூழ்நிலையில இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும், இதெல்லாம் இன்னைக்கு என்னால் முடியாது, வயசாயிருச்சு, இப்படி ஏதாவது ஒரு ரீசனை நம்ம பலவானை நம்ம பார்க்குற விதம் பார்த்தீங்கன்னா, அவனை பலவானாவே தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே ராட்சதரான மனுஷங்களை இவங்க எப்படி பார்க்குறாங்க, அதாவது அவர்களை ராட்சதர்களாகவும் இவர்களை வெட்டுக்கிளிகளாகவும் பார்த்தாங்க. ஆனால் கூட போன காலேபு யோசுவா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவர்களை வெட்டுக்கிளிகளாகவும் இவர்களை ராட்சதர்களாகவும் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொல்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு தர்றதுக்கு சித்தமாக இருந்தால் இவங்களெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இவர்களை நம்ம அழித்து போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது மற்றவர்கள் பார்க்குற விதமும் நாம் பார்க்குற விதமும் வேற மாதிரி இருக்கணும். அப்போது யார் தான் ஜெயிச்சா அப்படின்னா, யோசுவாவும் காலேபும் தான் ஈஸியாக ஜெயிச்சாங்க, யுத்தம் பண்ணினார்கள். யோசுவாவும் காலேபும் பண்ண யுத்தத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிமையாக இருக்கும், அழகாக ஜெயிச்சிருப்பாங்க, ஈஸியாக உள்ளே போயிருப்பாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கணும், அடுத்த நிலைமை ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும், நான் பிளஸடாக அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பை நான் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு விஷயம், பலவானாவே பார்க்காதீங்க, உங்களை பலவானா பாருங்க. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பலம் உள்ளவர், உங்களோடு இருக்கிறவர் பெரிய. உலகத்தான் இடத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் பெரியவர், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அப்படிதானே. அவர் ஒரு தூதனை அனுப்புனா போதும் 1,82,000 பேரை காலி பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், அதை மட்டும் மறக்காதீங்க. நம்ம கூட இருக்கிற அபிஷேகம் பெருசு, நம்ம கூட இருக்கிற அழைப்பு பெருசு, நமக்குள்ள இருக்கிற மகிமை பெருசு, நமக்குள்ள பிரசன்னத்தை தந்தவர் பெரியவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்கள் சூழ்நிலை பெருசெல்லாம் கிடையாதுங்க. அதான் உலகத்தானே சொல்லுவாங்கள்ல, மலையை பக்கத்து வச்சு பார்த்தா தான் மலை பெருசு, தூரத்தில் இருந்து பார்த்தா மலை இவ்வளோதான் தெரியும். அதை மாதிரி நீங்கள் எப்படி உங்கள் சூழ்நிலையை பார்க்க போகிறீங்க, பார்க்குற விதத்தை மாற்றுங்க. உங்கள் கூட இருக்கிற ஆண்டவருடைய பார்வையில் பாருங்கள், ஆண்டவர் அதை எப்படி பார்ப்பார். நான் எப்படி பார்க்குறேன்னு மேட்டரில், என் கூட இருக்கிற ஆண்டவருக்கு அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு பாருங்களேன். அவருக்கு அது லேசான காரியம். அதான் பாட்டு பாடுறல, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் அப்படின்னு பாடிக்கிட்டே சந்தோஷமா டே ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.